ஹாய் ஹலோ வெல்கம். டெல்லியில உள்ள மார்க்கெட் பாத்தீங்கன்னா எப்பவுமே கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமா இருக்கும். வண்டி சத்தங்கள் கேட்டுட்டே இருக்கும். அதாவது நடக்கிற கூட இடம் இல்லாத அளவுக்கு வண்டிகளும் மக்களும் நடந்து போயிட்டே தான் இருப்பாங்க. ஒருத்தர் இடிச்சுக்கிற அளவுக்கு நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்ல வியாபாரம் நல்லா நடக்கும். ஒரு சைட்ல காய்கறி வியாபாரம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா நடந்துட்டு இருக்கும். காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா பானிபூரி வித்துட்டு இருப்பாங்க. மற்றொரு சைட்ல ஜிலேபி சுரசுர போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி அந்த பக்கம் போட்டு முழுக்க பாத்தீங்க அப்படின்னா வியாபார ரீதியாவும் இருக்கும். சில பொருட்கள் நம்ம தான் வாங்கணும், டெல்லி மார்க்கெட்ல போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் உள்ள ஒரு மார்க்கெட் அது. கூட்ட நெரிசலுக்கு நடுவுல சௌத்ரி போஜனாலயான ஒரு ஹோட்டல் இருக்கு. ஒரு முதியவர் அந்த ஹோட்டல்னு பாத்துட்டு இருக்காரு. ஆனா அதனோட வாசனையோ உள்ள மனமோ ஹோட்டல் பக்கத்துல நின்னாலே ஹோட்டல் உள்ள மசாலா வாசனையும் ஒரே வாசனையும் நம்மள ஈர்க்கதான் செய்யுது. ஏன்னா அந்த ஹோட்டல் உள்ள ரொம்ப வருஷமா இருக்கு அந்த ஹோட்டல். அந்த ஹோட்டல் ஒண்ணு சௌத்ரி சாஹிப் சத்தம் போடுற சத்தம் கேட்டேதான் இருக்கும். இது எப்போதும் போல வழக்கமா நடந்துதான் இருக்கு. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 23 வயது பெண் ஆர்டர் எடுக்கிறது, தட்டு எடுத்துட்டு போறது, கழுவுறது எல்லா வேலையுமே அந்த பெண் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பெண் பேர் மீரா. மீரா ரொம்ப அமைதியான பெண். தன்னோட வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பா. இருந்தும் மனசுக்குள்ள ஒரு சோகம் எப்பவுமே இருக்கும். அவ நெத்தியில பாத்தீங்கன்னா வேர்வை துளிகள் மினுமினுத்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. ஹோட்டல்ல ஆர்டர்ஸ் எடுத்து ஆர்டர் உடனடியாக எடுத்து வந்து வைக்கணும்ன்ற ஒரு பரபரப்போடவே எப்பவுமே இருக்கும் ஹோட்டல். அப்ப ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மீரா உடல் சோர்வால என்ன பண்றா, கொஞ்சம் ஸ்லோவா வரா. நடந்து ஒரு போது என்ன பண்றாங்க, வாடிக்கையாளர் ஒருத்தர் திட்டிட்டு இருக்காங்க. ஏ பெண்ணே, உனக்கு அறிவு இல்லையா? நான் எவ்வளவு நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் உணவு எடுத்துட்டு வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷா பேசிட்டாங்க. சௌத்ரி சாஹிப் அந்த ஹோட்டலுடைய ஓனர் மீரா கூப்பிட்டுட்டு, என்ன மீரா, நீ கனவு காண வந்தியா இல்ல இங்க வேலை செய்ய வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுக்குமே திட்டாரு. மீரா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்படுறா. தன் முகத்துல காமிக்காம எல்லாத்தையும் சிரிச்சுட்டு அமைதியா சிரிச்சுட்டே போயிடுறா. இல்ல சார், நான் ஒழுங்கா வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லிட்டு மீரா போயிடுறா. தன்னோட வேலையை சீக்கிரமா பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவள் நிறைய வேலை செஞ்சு ஒரே சோர்வு அடைஞ்சிட்டா. அதனால அவளால சீக்கிரமா செய்ய முடியல. சீக்கிரமா செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்கா. தன்னோட வேலையை ஏதோ செஞ்சுட்டே இருக்கா. இப்படி தன்னோட வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டு இருக்கா மீரா. மீராவோட தாய் தந்தையர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மீரா தன்னுடைய தாய்மாமன் வீட்டுல தான் வசிச்சிட்டு இருக்கா. தன்னோட தாய்மாமன் ரொம்ப ஆறுதலாவும் அன்பாவும் ரொம்ப பாசமாவும் பேசுவாங்க. ஆனா மீரா தாய்மாமனோட மனைவியோ மீராவோட அத்தையோ ரொம்ப எப்பவுமே கடுகடுன்னு விழுந்துட்டே இருப்பாங்க. எப்பவுமே கேவலமா பேசுவாங்க மீராவை பார்த்து. நீ ஒரு அனாதை, நீ எனக்கு வீட்டுக்கு வந்து தண்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டே இருப்பாங்க. ஆனா மீரா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து அத்தையை பேச மாட்டா. ஏன்னா மீராக்கு தாய்மாமனும் அத்தையை விட்டா வேற எங்கேயும் போறதுக்கு வழி கிடையாது. அதனால இவங்க வீட்டுல வாழ்ந்தே ஆகண்டே ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலை இருக்கா. அவங்க என்ன இது சொன்னாலுமே சரியாத அந்த வார்த்தைகளை அமைதியா பொறுத்துட்டு தான் போவான் மீனா. ஏன் அப்படின்னா மீராவுக்கு ஒரு 12 வயசு தம்பி இருக்கு, அமனுக்காக அவர் ரொம்ப பொறுத்துட்டு இருப்பான். அவனோட வாழ்க்கை நல்லபடியா போகணும். நம்ம இந்த ஹோட்டல்ல வேலை செஞ்சு எடுத்துட்டு வர பணம் தான் அவனோட ஸ்கூலுக்கு நம்ம பாத்துக்கணும். அத்தைக்கும் இந்த பணத்தை நம்ம தரணும். நம்ம யாரையும் எடுத்து பேச முடியாது. யார் என்ன சொல்லாம பொறுத்துட்டு போகணுன்ற ஒரு குணத்தை மீரா தானாவே வளர்த்துக்கிட்டா. மறுநாள் என்ன பண்றா, மீரா ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டே இருக்கா. எப்பவும் போல மசாலா வாசனை, பாத்திர சத்தம். ஹோட்டல்ல கேஷியரா உட்கார்ந்துட்டு இருக்காரு சௌத்ரி சாஹிப். அந்த ஹோட்டல்ல பணம் என்னும் போதெல்லாம் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, கஸ்டமர்ஸ் எதிர்க்கல வேலையாட்களை திட்டுறத அவர் வழக்கமா வச்சிருந்தாரு. அது அவருடைய சுபாவமும் கூட. அதை அவரால் மாத்திக்கவே முடியல. எப்பவும் போல இப்படி நடந்துட்டே இருக்கு. அன்னைக்கு மதியம் ஒரே கூட்டம் நெரிசலா இருக்க ஹோட்டல்ல மீரா தன்னோட வேலையை கொஞ்சம் சீக்கிரமா செய்யணும், இல்லாட்டி இவர் திட்டுவாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்றோம், ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். எடுத்து ஆர்டர்ஸை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டு இருக்க. வேலை மிகவும் சுறுசுறுப்பா போயிட்டே இருக்கு. எல்லாருக்குமே யாரும் ஒரு இடத்துல நின்று கூடாதுன்னு உடனே திட்ட ஆரம்பிச்சிருவாரு சௌத்ரி சாஹிப். இப்படி கூட்ட நெரிசல் அதிகமா இருக்க நேரத்துல என்ன பண்றா, அந்த ஹோட்டலுக்கு ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் வரான். அந்த இளைஞன் பாத்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, தலைமுடி எல்லாம் ஒரே தூசியா இருக்கு, முகம் எல்லாம் அழுக்கு படிச்ச மாதிரி இருக்கு, செருப்பு பாத்தீங்கன்னா பாதி செருப்பு தான் இருக்கு. அந்த ஹோட்டல்ல சௌத்ரி சாஹிப் கிட்ட ஐயா, எனக்கு ஏதாவது மீந்த உணவுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்மையுடன் கேட்கறான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் பார்த்தோன்னே மீந்த உணவா அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி சாஹிப் அந்த இளைஞனை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாரு. பிச்சைக்காரனுக்குலாம் இங்க சாப்பிட கிடையாது, முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்றாரு. எல்லா வாடிக்கையாளரும் அவனே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அவனை கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பழுப்பு, இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு வாடிக்கையாளர் சொல்றாரு. மற்றொரு வாடிக்கையாளர் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு எல்லாம் போய் வழிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வாடிக்கையாளர் சொல்றாங்க. 3வது வாடிக்கையாளர் சௌத்ரி சாஹிப் ஐயா, இந்த மாதிரி உணவு கொடுத்தீங்கன்னா தினமும் வர ஆரம்பிச்சிருவாங்க, யோசனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. உணவு இல்லைன்னு சொன்னேன். அந்த பையன் வெளில போயிட்டான். அந்த இளைஞன் வெளியில போயிட்டான். அந்த வெளியே போறோன்னே மீராவுக்கு ஒரே மனசு வருத்தமா இருக்கு. என்ன அந்த பையன் சாப்பிடலான்னு கேட்டிருக்கானே, அதான் இந்த ஓனர் இப்படி திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறோம். எல்லாரும் எதிர்க்க வேற அசிங்கப்படுத்திட்டாரு. நான் தான் எங்க வீட்டுல ரொம்ப அவமானப்படுறேன்னா இந்த ஆள் கிட்ட இந்த ஹோட்டல் வேலை செய்யறவங்க எல்லாருமே அவமானப்பட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு மீரா தான் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு என்னுடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கா. சாயந்தரம் ஆச்சு. சாயந்தரம் ஹோட்டல்ல கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல. அப்ப அங்குள்ள மீதமான உணவுகள்லாம் இவங்க சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹோட்டல்ல. அப்ப மீரா என்ன பண்றா, தன்னோட டிஃபன் பாக்ஸ்ல அந்த மீதமான உணவு கொஞ்சம் அதிகமா எடுத்து ஒரு கிண்ணத்துல எடுத்து ஹோட்டல் விட்டு வெளில வரா. வெளில என்ன பண்றா, அந்த சாலையோரத்துல அந்த இளைஞன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த இளைஞன் ரொம்ப பசியா இருப்பானே, நம்ம இந்த இளைஞனுக்கு கொஞ்சம் சாப்பாடுலாம் தரலாம்னு சொல்லிட்டு நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அந்த உணவு எடுத்து அந்த இளைஞனுக்கு தரா. அந்த இளைஞனும் எனக்கா தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறேன். ஆமா, நான் உங்களுக்கு தான் தரேன், நீங்க எடுத்து
சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அப்படின்னு அவன் சாப்பிடுறான். அவன் சாப்பிடுறத பார்த்துட்டே இருக்கான். நீ அந்த ஹோட்டலுக்குலாம் வராத, அவர் எப்பவுமே அப்படிதான், யாரையும் அன்பாலாம் பேச மாட்டாரு. உனக்கு பசிச்சதுன்னா நானே தினமும் வந்து இந்த நேரத்துக்கு வந்து உனக்கு உணவு தரேன், ஆனா நீ வந்து உட்கார்ந்து ஹோட்டலுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு மீரா தான் உணவு கொடுத்துட்டு போறான். அவனுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் மனசளவுல ஏற்பட்டது. ஏதோ ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி அவன் மனசுக்கு தோணுது. வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுக்கு வந்ததும் அத்தை அவளை பாக்குறாங்க. மீரா, நீ கொடுக்குற சம்பளம் பத்தல, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் உன் தம்பியை விட்டு விட்டு துரத்திடுவேன் அப்படின்றாங்க. அப்ப அதை நினைச்சு ஒரு வருத்தப்படுறான் மீனா. ரொம்ப கடின உழைப்பு தான் போடுறோம் ஹோட்டல்ல, ஆனா வருமானம் கம்மியா தான் இருக்கு. நான் என்ன செய்வேன், அத்தை இன்னும் வருமானம் கேட்கறாங்களே, நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டு மீரா ஒரு வருத்தத்துல வேதனையோட இருக்கா. இருந்தும் அந்த இளைஞனுக்கு உணவு கொடுத்ததையும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் எப்பவும் போல ஹோட்டலுக்கு வர. ஹோட்டல்ல மதிய வேலை முடிஞ்சோன்னு என்ன பண்றா, மீத்தமுள்ள உணவை சாப்பிட நீங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிருப்பாங்க இல்லையா ஓனர், மீத்தமுள்ள உணவை எடுத்துட்டு என்ன பண்றா, அந்த பிச்சைக்காரத்தை எடுத்துட்டு போய் இந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்க அந்த இளைஞன் கிட்ட கொண்டு போய் தரான். தந்துட்டு சொல்றா, நீங்க ஏன் எனக்கு இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, ஏன்னா எனக்கு பசியில வந்திருந்தேன், உன் முகம் எல்லாம் எனக்கு ரொம்ப வாடி இருந்தது, உன்கிட்ட பணம் இல்லையான்னு இருக்காதான், என்னால முடிஞ்சது உனக்கு பணம் காசுலாம் கொடுக்க முடியாது, இந்த மீத்தமுள்ள உணவு தான் என்னால எடுத்துட்டு வந்து தர முடியும் அப்படின்னு சொல்றா. ஒரு நாள் கொடுத்தீங்க, சரி இன்னைக்கும் கொடுக்குறீங்க, இல்ல நீ பசியா இருப்பல்ல அப்படின்னு சொல்றா. எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். அவனுக்கு இவ்வளவு பார்த்தோன்னே, மீரா பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், என்னடா நமக்கு இப்படி உணவு எடுத்துட்டு வந்து தராங்களே அப்படின்னு சொல்றா. அப்ப மீரா உணவு கொடுத்துடுறா. என் சொந்த வீட்டுல இருக்கவங்களை யாரோ ஒருத்தவங்களுக்கு நான் உணவு கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல். உனக்கு உணவு கொடுக்கும்போது அது ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா நானும் உங்க சொந்தக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கிறான். இப்ப மீராவும் லைட்டா சிரிக்கிறான். மீரா வந்து சிரிக்காம அப்படியே அமைதியா இருக்க, கண்ணுல தண்ணி தான் வருது. என்ன, ஏன் அப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இல்ல, எங்க அத்தை வந்து ரொம்ப பணம் அதிகமா வேணும்னு கேட்கறாங்க, நான் கடின உழைப்பு போடுறேன், ஆனா அதுக்கான ஊதியம் என்னோட ஹோட்டல் ஓனர் தரமாட்டுறாரு, நிறைய வேலை மட்டும் வாங்கிக்கிறாரு, ஆனா அத்தை எனக்கு பணம் வேணும்னு என்னை கேட்டுட்டே இருக்காங்க, இல்லைன்னா என் தம்பி அம்மானா ஸ்கூல்ல படிக்க விட மாட்டேன், அவனே வேலைக்கு அனுப்பிடுவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழறா. சரி வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா சரியாயிடும், நீங்க இவ்வளவு நல்ல குணம் கொண்டவர்களா இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும், தருவாங்க அப்படின்னு சொல்றா. நீங்க சொல்றீங்க, அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இது ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு மீரா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, மீரா தினமும் அந்த இளைஞனுக்கு உணவு கொடுக்குறான். இவங்களுக்குள்ள நம்ம ஒரு நட்பு உருவாகுது. அப்ப தினமும் வந்து மீரா தன்னோட உணவை எடுத்துட்டு வந்து இளைஞனோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. தன்னோட குழந்தை கால பருவ கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எனக்கு சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா வந்து என்ன மார்க்கெட் கூட்டு போவாரு. மார்க்கெட் கூட்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து தருவாரு. அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் நான் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்பா இறந்த உடனே என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என்னால படிப்பை தொடர முடியலன்னு சொல்லிட்டு தன்னோட கதையெல்லாம் அவன் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சு எல்லா விஷயத்தையுமே மீரா ஷேர் பண்றா. ஒரு சில பேர் இதை பாக்குறாங்க, என்ன இந்த நல்லா இருக்கு இந்த பொண்ணு, இந்த பெண் போய் இந்த பிச்சைக்கார மாதிரி இருக்கிற இளைஞர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம மீரா வேலை செய்யற ஹோட்டலே ஒரு சில பேர் கிசுக்கிறாங்க, என்ன இவன் பிச்சைக்காரன் கூட போய் பேசுற அப்படின்றாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, மீராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் இருக்கான், அவன் கூட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா, தினமும் இதே ஒரு பழப்பா வச்சிட்டு இருக்கா அப்படின்றாங்க. மீரா எதிர்க்கவே நிறைய பேர் பேசுறாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்க, ஏன் இந்த வேலை செய்யறன்னு மீரா நிறைய பேர் திட்டுறாங்க. ஆனா மீரா எதுவுமே பெரிய பொருட்டா எடுக்கல. அவனுக்கு எப்பவும் போல உணவு கொடுத்துட்டு தான் இருக்கா மீரா. நைட்டு வந்து என்ன பண்றா, நல்லா தூங்கிட்டு மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா ஒரே குளிரா இருக்கு. அந்த இளைஞன் வந்து ஒரு மூலையில எப்பவுமே போயிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப மீரா எப்பவும் போல அந்த சாலை ஓரத்துல உள்ள இளைஞனை பார்க்க போறான். அவன் குளிர்ல ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கான். அவனுக்கு பெட்ஷீட் எதுவும் கிடையாது போத்திக்கிறதுக்கு. கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப குளிர்ச்சியா வெறப்பாயிடுச்சு. முகம் எல்லாம் ஒரு மாதிரி ரஃப் ஆயிடுச்சு. தலைமுடியெல்லாம் புசுன்னு இருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்ப மீரா வந்து என்ன பண்றா, தன்னோட கையை எடுத்து கொடுத்துட்டு தேய்ச்சிக்கு வந்தா, சூடா இருக்கும் உனக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்கும்போது சொல்றா. எடுத்து கொடுத்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி வருத்தம் வந்துருது. அந்த இளைஞனுக்கு, எனக்கு ஏன் மேல இவ்வளவு ஒரு பாசமான ஒரு பெண்ணா, எனக்கு இப்படி ஒரு நட்பா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். நான் உனக்கு நல்ல தோழி தானே அப்படின்னா, கண்டிப்பா எனக்கு நல்ல தோழி தான் அப்படின்னு சொல்றான். நீ ஆனா ஏன் உனக்கு என் மேல இவ்வளவு பாசம் அப்படின்னு, இல்ல நான் உனக்கு கருணை உள்ளமா தான் நடந்துட்டு இருக்கேன், ஒரு சாப்பாடு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் எனக்கு அது தெரியும், அந்த மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது, நீயும் வந்து பசியால வந்து வாழக்கூடாது, நீ உனக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும் தான் எனக்கு மனசுக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் உனக்கு உணவு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றா மீரா. உங்களுக்கே இவ்வளவு கருணை உள்ளோம்னு, இது கருணை உள்ளலாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு உனக்கு உணவு கொடுக்கணும்னு மட்டும் தான் தெரியும், அதை மட்டும் தான் நான் செஞ்சேன் அப்படின்றா. இந்த சாலையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க, யாருமே நம்மள பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இந்த இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஒருத்தவங்க மட்டும்தான் கருணை உள்ளமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த இளைஞன். அந்த இளைஞன் என்ன பண்றான், சொல்றான், மீரா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா அப்படின்னு, என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் வந்து பிச்சைக்காரன் கிடையாது, நான் ஒரு பெரிய மில்லியனர் அப்படின்னும் போது மீராவுக்கு வந்து அந்த வார்த்தையை நம்பவே முடியல. ஏதோ இவன் வந்து விளையாட்டுக்கு நம்மள சொல்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா.
அன்னைக்கு இரவு முழுதும் மீராவால தூங்கவே முடியல. அந்த இளைஞனோட யோசனையா இருக்கு. மறுநாள் என்ன பண்றான், அந்த எப்பவும் போல அந்த டெல்லி மார்க்கெட்ல அந்த சாலையோரத்துல அந்த இளைஞன் இருக்கானான்னு பாக்குறா. வேலைக்கு வருமா பாக்குறான். அந்த இளைஞன் இல்ல. அவன் என்ன நினைக்கிறான், மதியம் போல வந்துருவான். அவன் எப்பவும் வெயில எதனா உட்காந்துட்டு இருப்பான். மதியம் போல வந்துருவான். நம்ம இன்னைக்கு சாயந்தரமா அவனை பார்த்துட்டு உணவு கொடுக்கும்போது பேசிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இருந்தும் அந்த இளைஞன் சொன்ன விஷயம் அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஹோட்டல்ல வேலை செய்யும் போதெல்லாம் இருந்தாலுமே அந்த ஹோட்டல்ல சௌத்ரி சாஹிப் திட்டுவாருன்னு பயத்துல என்ன பண்றா, ஹோட்டல்ல ஆர்டர் எடுக்கிற போது கொண்டு பாத்திரம் எடுத்து கழுவுற போது கொண்டு எல்லா வேலையுமே சுறுசுறுப்பா செஞ்சுட்டே தான் இருக்கா. சாயந்தரம் எப்போ வரணும் ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டே இருக்கா. அப்படின்னு எதிர்பார்ப்போட காத்துட்டு என்ன பண்றா, மீதமான உணவு என்ன பண்றா, எடுத்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போய் பாக்குறா. சாலையோரத்துல அந்த இளைஞனை காணும். ஏன் இன்னைக்கு என்ன ஆச்சு, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்குமா அப்படின்னு நினைச்சு மீரா யோசனை பண்ணிட்டு இருக்கா. நேற்று வேற இப்படி பேசினா உண்மையாவே அது உண்மையா இருக்குமா இல்ல பொய்யா இருக்குமா அப்படின்னு தன் மனசுக்குள்ளே பல கற்பனையோட இருக்கா. இப்படி தினந்தோறும் ஹோட்டலுக்கு வர அவனுக்காக உணவு எடுத்துட்டு வரான். ஆனா அந்த இளைஞன் வரவே இல்லை. இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. இருந்தும் மீரா மனசுக்குள்ள அவன் அந்த இளைஞன் ரொம்ப நிரந்தரமாவே இருக்கான். அப்ப திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சௌத்ரி போஜனாலயா ஹோட்டலுக்கு நிறைய பெரிய பெரிய கார்கள் வருது. பெரிய பெரிய கார்கள் வந்து இருக்குது. நிறைய பேர் உடனே கூட்டம் சேர்றாங்க. பிளாக் கார்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்குறாங்க. அப்ப அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு இளைஞன் ஒருத்தர் வராரு. மிகவும் பார்க்க ரொம்ப அழகா சூப்பரா இருக்காரு. வராரு. வந்த உடனே மீரா மீரா அப்படின்னு சத்தம் போடுறாரு. மீராவும் என்ன பண்றா, கையில வச்சு அந்த தட்டை வச்சுட்டு மெதுவா வரா. என்ன மீரா, உனக்கு என்ன பார்த்து அடையாளம் தெரியலையா அப்படின்னா, நடப்பாத உட்காந்துட்டு இருந்தல அந்த இளைஞன் தான் நானு, என் பேர் அர்ஜுன்ரா. ஏன்னா இவ்வளவு அழகாவும் சூப்பரா ஒரு கோட் சூட் போட்டு அவ்வளவு அழகா அவனை பார்த்தா பெரிய பிசினஸ் மேன் மாதிரி இருந்தது. மீரா அவனை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. அப்ப அர்ஜுன் சொல்றான், நிறைய பேர் வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. அதனால பணம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும், யார் நமக்கு என்னென்ன செய்வாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பணம் இல்லைன்னா மருந்தர்கள் ஒருத்தர் கூட நம்ம மதிக்க மாட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இந்த சாலையோரத்துல வந்து எப்பவுமே உட்கார்ந்துட்டு இருப்பேன். என்னென்னலாம் நடக்குது, பணம் இல்லைன்னா நம்ம என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கஷ்டப்படணும் அந்த பணத்துக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா பணத்தால ஒண்ணு மட்டும் வாங்க முடியாதுன்னு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஷயம் அப்படின்றா, மனிதனையும் பணத்தால வாங்க முடியாது, அது ஒரு சில பேருக்கு தானாவே வரும் அப்படின்றாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் சௌத்ரி சாஹிப் என்ன பண்றாரு, வராரு, கையெடுத்து கும்பிடுறாரு. நீங்க அன்னைக்கு உணவு கேட்டீங்க, நான் கொடுக்கல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்றாரு. அர்ஜுன் என்ன பண்றது, பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். மீரா, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். மீரா ஒரே சந்தோஷப்படுறா. அர்ஜுன் மீராவோட மாமா வீட்டுக்கு போறோம், அவங்க மகளை நான் திருமணம் பண்றேன்னு சொல்றான். மீராவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. தன்னோட வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றம் வரும்னு மீரா நினைச்சு கூட பார்க்கல. ஆனா ஒரு நல்ல மாற்றம் வந்து மீராக்கு அமைஞ்சிருக்கு. மீராவோட அத்தையை ரொம்ப பேராசையோட இருக்காங்க. நல்லபடியா மீரா கல்யாணம் நடக்குது. மீரா கல்யாணம் பாத்தீங்கன்னா அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கிராண்டா ஒரு மண்டபத்துல நடக்குது. நிறைய பூ அலங்காரம், நிறைய பேர் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான கூட்டம். மீரா எதிர்பார்க்காத அளவுக்கு கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்து முடிக்குது. மீராவோட தம்பி அம்மானுக்கும் ஒரு நல்ல ஸ்கூல்லயே சேர்த்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீராவும் அர்ஜுனும் என்ன பண்றாங்க, ஒரு நேரத்துல சாலையோரத்துல நடந்து போறாங்க. அப்ப அந்த சாலையோரத்துல நடந்து போகும்போது மீரா சொல்றாங்க, நிஜமா என் வாழ்க்கை இப்படி மாறணும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் கருணை உள்ளமா இருக்கவே தான் உங்களுக்கு என்ன பிடிச்சது இல்லை அப்படின்னாங்க. ஆமா, நீ கருணை உள்ளமா இருக்கவே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு மனித நேயம் தெரிஞ்சது. யாருமே மதிக்காத என்ன நீ மதிச்சு எனக்கு சாப்பாடு போட்ட, என்ன ரொம்ப பாசமா பாத்துக்கிட்ட. நான் கேவலமான ஒரு உடையில இருந்தா கூட நீ வந்து அதை கூட நேசிச்ச. நிறைய விஷயம் ஒரு தோழி போல என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை அனுபவத்தை நீ தந்த. அதனால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். மீராவும் அர்ஜுனும் ஒரு புதிய வாழ்க்கை வாழ தொடங்கிட்டாங்க. மீராவோட கருணை உள்ளத்துக்காக கிடைச்ச பரிசுனை இதை சொல்லலாம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.